அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். قال الله تعالى في كلامه المجيد وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم شعبان شهري رمضان شهر الله أو كما قال النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலகில் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், சுகதாக்கள், உயரத்திலுண்டான முஸ்லிமான மூமினான ஆண்கள் அத்தனை பேர் மீதும், குறிப்பாக பரக்கத் நிறைந்த இந்த இரவில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். சந்தை நிறைந்த அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய புதிய கிருபையினால் முபாரக்கான இரவில் உலகங்களும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் இந்த புனிதம் நிறைந்த பராத்துடைய இரவு குறித்து செய்திகளும் வரலாறுகளும் சொல்லப்பட்டு அதனை கேட்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காக எல்லா மஸ்ஜிதுகளிலும் இந்த பராத்துடைய இரவுகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் இந்த நிகழ்வை காரணமாக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவரையும் உயர்ந்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பதற்கு இந்த நிகழ்வை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பானாக. சங்கையான பெருமக்களே, ஷாபானுடைய மாதம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். ரஜபுடைய மாதம் திறந்து விட்டாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை ஓதி இருக்கிறார்கள். இந்த உம்மத்தையும் கேட்க சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செஞ்சு வபல்லிக்னா ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அப்படிங்கிற துஆ. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் செய்ய கேட்ட அந்த 2 மாதங்களில் ரஜபுடைய மாதம் நிறைவேற்றி விட்டு 2வது மாதமாகிய இந்த ஷஅபானுடைய மாதம் 15வது நாள் இரவில் நாம் இருக்கிறோம்.
இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் குறித்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபானு ஷஹ்ரி, இந்த ஷாபானுடைய மாதம் என்பது அது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரமலான் ஷஹ்ருல்லாஹி, ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். இப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நமக்கெல்லாம் தாய். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாசம் தொடர்படியா நோன்பு வைத்தது அது ஷாபான் ரமலான தவிர மீது எந்த மாசத்துல இல்லை. ஷாபானுடைய மாதத்துல நிறைய ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. சில காலங்கள்ல தொடரா 30 நாளுமே வச்சிருக்கிறாங்க, சில காலங்கள்ல விட்டு விட்டு வச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க, கேட்கிறாங்க ஆயிஷா அம்மா, யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு அடுத்தபடியா இந்த ஷாபானுடைய மாசத்துல இவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம்? ரமலான்ல 30 நாள் வைக்கிறோம், இந்த ஷாபானுடைய மாசத்துல இவ்வளவு அதிகமா வைக்கிறீங்க, சமயத்துல 30 நாள் இருக்கிறீங்க, தொடர்படியா 2 மாசம் நோன்பு வைக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய மாசம் அல்லாஹ்ட்ட அடியாருடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுது, எடுத்து காட்டப்படுது. அப்படி என்னுடைய அமலும் அல்லாஹ்ட்ட காமிக்கும் போது, என்னுடைய அமல் அல்லாஹ்ட்ட காமிக்கும் போது நான் நோம்பாளியா இருக்கணும்னு சொல்லி பிரியப்படுறேன். அதனாலதான் இந்த ஷாபானுடைய மாசத்துல அதிகமா நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியான பெருமக்களே, இந்த ஷாபானுடைய மாதம் என்பது அவ்வளவு உயர்தரமான மாதம். இந்த மாதத்துல இன்னைக்கு வரக்கூடிய இந்த பராத்துடைய இரவு இருக்குது, இது பரக்கத்து நிறைந்த இரவு. இந்த இரவை குறித்து நிறைய ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். இந்த இரவுடைய மகிமையை விளங்கினவங்கன்னா இன்னைக்கு இரவு இபாதத்திலே கழிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. இது தூக்கத்துக்குரிய நாள் அல்ல, இது எல்லா நாளையும் போன்று தூக்கத்தில் கழிக்கக்கூடிய நாள் அல்ல. இபாதத்து செஞ்சு அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான இரவு இந்த பராத்துடைய இரவு. நிறைய செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பராத் அப்படின்னு சொன்னாலே விடுதலை என்பது பொருள். நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்வதனால் இதற்கு இந்த பெயர் வந்தது என்று பெயர் காரணத்தை சொல்லுவாங்க. சரிங்க, இந்த இரவு இதனுடைய மகத்துவம் என்ன? பராத்திரவு வருஷம் வருது, வருஷம் செய்தியும் சொல்லப்படுது, கேட்கிறோம். இருந்தாலும் நினைவூட்டுவதற்காக இந்த இரவுடைய சிறப்பு என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 இரவுல கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுது. எத்தனை இரவுங்க? 5 இரவு. 5 லயாலி, 5 இரவுகள். லா யுனத்து ஃபீஹின்ன துவா, 5 இரவில் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது மறுக்கப்படுவதில்லை. அப்படி என்ன 5 இரவு? முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜும்மாவுடைய இரவு. நமக்கு ஜும்மாவுடைய இரவு எப்போ ஆரம்பிக்குது? வியாழன் மக்ரிப் தொழுகையிலிருந்து ஆரம்பிக்குது. அது ஜும்மாவுடைய இரவுல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை மறுப்பதில்லை. பொதுவாக துவா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நம்ம கேட்டவொன்னே கிடைக்கும். நான் எவ்வளோ நாளாக கேட்குறேன், சேர்த்து ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலை, ஒன்றும் கை கொண்ட மாதிரி தெரியலை.
கேட்டவன கிடைக்கணும். அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறோம். நான் உட்பட எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறோம். கேட்டவன கிடைக்கணும்னு சொன்னா கேட்டவன கொடுக்கிற மாதிரி நம்முடைய அமல் இருக்கா? நம்முடைய துஆவுடைய தரம் அந்த தரத்தில் இருக்குதா? அல்லாஹ்ட்ட கேட்டவன கொடுக்கணும். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் நம்ம மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன், ரொம்ப கருணை உள்ளவன். எந்த பொருளை எப்ப கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு தாய்க்கு எப்படி பிள்ளைக்கு என்ன உணவு எப்போ கொடுக்கணும்னு சொல்லி தெரியும். என்ன சாப்பிட்றதுக்கு எப்போ கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியும். எந்த உடையை எந்த நேரத்துல உடுத்தினா நல்லா இருக்குங்கிறது தெரியும். இது ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பாசம் கருணையினால் இது தாய்க்கு தெரிவதை போன்று பன்மடங்கு அல்லாஹ்விற்கு தெரியும். எந்த பொருளை எந்த காரியத்தை என்னுடைய இந்த அடியானுக்கு நாம் நடத்தி வைக்க வேண்டும், எப்பொழுது நாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் எப்போது கொடுக்க நாடுகிறானோ அப்போது கொடுப்பான். ஆனா அதுக்கிடையில் நம்ம என்ன செய்யறோம்? வேகமா கையை தூக்குறோம், துவா கேட்டோங்கிறோம். துவா கேட்கும் போது இன்னைக்கு நிறைய அல்லாஹ் பாதுகாக்கணும். துவாங்கிறது கையை தூக்கி இருக்கிறோம், நாவு மொழியுது, தடுப்பு வேற எங்கேயும் இருக்கு. கையை தூக்கி இருக்கோம், நாவுல இருந்து வார்த்தை வருது, ஆனா கல்புடைய நினைவும் சிந்தனையும் வேற பக்கம் இருக்கு. அப்ப இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 இரவுகளில் கேட்கப்படும் துவா மறுப்பதில்லை. அதில் ஒன்று ஜும்மாவுடைய இரவு. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈதுல் ஃபித்ருடைய இரவு, நோன்பு பெருநாளுடைய இரவு. ரம்ஜான் 30 நோன்பு வச்சதுக்கு அப்புறம் அந்த இரவுல தான் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வேலைகளை பூரா பார்க்கறதுக்காக பிறை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இருந்த ஆளை பூரா வெளியில கடத்திருவுதான் நிற்கும். இந்த 30 நாள் இருந்த மக்களுடைய கூடுதலான கூட்டங்கள்லாம் அன்னைக்கு பார்க்க முடியாது. தராவிக்கு வந்த கூட்டத்தை அன்னைக்கு பார்க்க முடியாது. எப்ப அல்ஹம்துலில்லாஹ் பிறை பார்த்தாச்சு, நாளைக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யறோமோ அப்ப நம்முடைய எல்லா ஆண்களுடைய பழக்கமும் கடையில போய் நிற்கிறோம், பெண்களுடைய பழக்கம் அதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து துவா கேட்பதற்கு உண்டான யாரும் அமர்வதில்லை. அந்த இரவுடைய மகிமையை யாரும் விளங்குவதும் இல்லை. அந்த பெருநாள் இரவுல கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் மறுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள், பக்ரீத் பெருநாள் இரவுடைய கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் மறுக்கிறது இல்லை. 3ஆச்சு. இன்னொன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ரஜபுடைய மாதம் முதல் நாள், ரஜபுடைய மாதம் முதல் நாள் இரவுல கேட்கிற துவாவையும் அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பராத்துடைய இரவுல நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவில் கேட்கப்படும் துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த இரவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தூங்குறதுக்கு உண்டான இரவு இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான இரவு இல்லை. இது இபாதத்தில் கழிக்கக்கூடிய இரவு. நம்முடைய தேவைகள் என்ன இருக்கு அல்லாஹ்வை சொல்லி கேட்கக்கூடிய இரவு. நம்முடைய பாவங்கள் என்ன இருக்கு அல்லாஹ்வை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய இரவு. நாம் நஃபிலான வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய இரவு. நாம் குர்ஆன் ஓதக்கூடிய இரவு. மொத்தத்தில் இந்த இரவை நாம் இபாதத்தில் கழிக்க வேண்டும். அப்ப இந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த இரவுடைய புனிதத்தை, இதனுடைய கண்ணியத்தை, இதனுடைய மகத்துவத்தை சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த இரவுல கேட்டாங்க துவா. அந்த துவா ஒரு அற்புதமான துவாவை கேட்டாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, யாருக்கா தெரியாம இருக்குமா?
இஸ்லாமிய வீட்டுல சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட ஹஜ்ரத் உமர் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தி சொல்லிடுவாங்க. அவங்களுடைய வீரத்தை பத்தி நீதத்தை பத்தி எல்லாமே சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகமே சொல்றது அந்த உமர் அவங்களுடைய ஆட்சி இருந்தா இந்த துன்யா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி, சண்டை சச்சரவு இருக்காதுன்னு சொல்றாங்க. நாம சொல்லல, சகோதர மதத்தை சார்ந்தவர்களே சொல்லி காமிக்கிறாங்க. அந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானில் உமர். உமர் அவங்களுடைய நாவல அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாங்க. யாருடைய நாவலுங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நாவல அல்லாஹ் பேசுறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்? என்ன இவங்க ஆலோசனையா மசூராவை சொல்றாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கும். அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கும். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும், மக்காமி இப்ராஹிம் சொல்லி காபத்துல்லாஹ்ல ஒரு இடம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று காபத்துல்லாவை கட்டின இடம் மக்காமி இப்ராஹிம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூட்டிட்டு போய் காபத்துல்லாஹ்ல வரும்போது ஒவ்வொரு இடத்தையும் சொல்றாங்க. உமரே, இது இந்த இடம், இது ஹத்தீமுடைய இடம், இது ஹஜர் அஸ்வது, இது மக்காமி இப்ராஹிம், இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது மக்காமி இப்ராஹிம் இந்த இடம் சொல்லி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மக்காமி இப்ராஹிம் பக்கத்துல 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன செய்யறதுங்க? 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி. அப்ப அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எதுவுமே வரல, அனுமதி இல்லை, தொழுங்கன்னு சொல்லி சொல்லல, வகி வரல. எப்ப சையதுனா உமர் கேட்கிறாங்களோ ரலியல்லாஹு தஆலா இந்த பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு உமருக்கு இன்னும் முடியல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் உங்களுடைய உம்மத்துகளாகிய என்னுடைய அடியார்களும் நீங்கள் மக்காமி இப்ராஹிம் என்ற இடத்தை முஸல்லா தொழுவிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு தவாஃப் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே 2 ரக்காத் தொழுவாங்க. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானில் உமர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன ஆலோசனை தருவாங்களோ, மஷூராவை கொடுக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்தாற் போல அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வச்சான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறாங்க. அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த பராத்துடைய இரவை விளங்கி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரையிலும் 4 அப்துல்லாக்களை மிகவும் பிரபலியமாக இஸ்லாமிய வரலாறு பேசும். 4 அப்துல்லாக்கள். அந்த 4ல் ஒரு அப்துல்லாஹ் தான் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இவங்க ரசூலுல்லாஹ்வோட அதிகமான நேரம் கழிச்சாங்க, நபியோட அதிகமான தொடர்புல இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, நீங்க குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவங்க திரும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது குர்ஆன் இறங்கி இருக்கு, உங்களுக்கு நான் ஓதி காட்டுறேன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், நீங்க ஓதுங்க, ஓதி நான் கேட்கணும். இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கெல்லாம் இந்த இரவுடைய மகத்துவத்தை நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. இதனுடைய கண்ணியத்தை நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனால இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த இரவுல அல்லாஹ் துஆவை ஏத்துக்கிறான், மறுப்பது இல்லை.
இல்லைன்னு எல்லாம் சொல்றது இல்லை, கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதுனால இவங்க ஒரு துவா, அற்புதமான துவா செய்யறாங்க. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம இன் குன்த கதப்னா அஷ்கியா, யா அல்லாஹ் நீ எங்களை உன்னுடைய பதிவேட்டில், நீ எங்களை உன்னுடைய பதிவேட்டில் அஷ்கியா அபாக்கியவான்களாக, பாக்கியம் இல்லாதவர்களாக, கெட்டவர்களாக நீ பதிவு செஞ்சிருந்தால் அதை நீ அழிச்சிருந்தே. யாருங்க செய்யறது? பெரிய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க, நபியோட சகவாசத்துல இருந்தவங்க, அவங்களையும் நம்மளை ஒப்பிட்டோம்னா கொஞ்சமாவது ஈடாகுமா? கொஞ்சமாவது ஒத்து வருமா? அவங்களுடைய தரஜா இங்க இருக்கு, அவங்களுடைய கண்ணியம் இங்க இருக்கு, நம்முடைய கண்ணியம், நம்முடைய மரியாதை, நம்முடைய நடத்தையில இங்க இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அஷரத்துல் முபஷ்ஷரா, உலகத்தில் 10 நபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் இங்கே சுவனத்திற்குரியவர்கள் என்று சுப செய்தி சொல்லப்பட்டவர்களில் இந்த இருவர்களும் அடக்கம். ரசூலுல்லாஹ் 10 பேர்த்த சொல்லியிருக்கிறாங்கல்ல, சொர்க்கத்துக்குரியவர்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா. அந்த 10 பேர்த்துல இவங்க 2 பேர். அவங்க கேட்கிறாங்க, யாரெல்லாம் என்னை கெட்டவனா பதிவு செஞ்சிருந்தா நீ அழிச்சிருந்து. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிங்கிறது நமக்கு தாங்க தெரியும். என்னை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியாது, உங்களை பத்தி முழுமையா எனக்கு தெரியாது. என்னதான் பக்கத்துல இருந்தாலும் கூட ரகசியங்கள், அப்படி செய்யக்கூடிய அந்த பாவங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், கல்புக்குள்ள என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம பக்கத்து வீடா இருந்தாலும் கூட ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வெளித்தோற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம், அந்தரங்கத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. எத்தனையோ குடும்பங்களில் உடன் பிறந்த சகோதரன் ஒரு தவறான இடத்தில் இருக்கும் போது அந்த தவறு வெளிச்சத்திற்கு வரும்போதுதான் தெரியும், இவ்வளவு காலமாக இங்கதான் இருந்த, எனக்கே தெரியாம இப்படி பண்ணிட்டு சொல்றோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனா இப்படியெல்லாம் பாவங்களையும் தவறுகளையும் குற்றங்களையும் செய்யக்கூடிய நாம் இந்த இரவுடைய சிறப்பை குறித்து விளங்காம, இதுல அல்லாஹ்ட்ட கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த இரவு காரணமாக ஆக்காம நம்ம வாட்டுக்கு பொருளுக்காரன்னு சொன்னா நம்மளை விட மிக மோசமானவர்கள் யார் இருக்க முடியும்? சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹும்ம இன் கதப்த, அல்லாஹும்ம இன் கதப்னா அஷ்கியா, எங்களை நீ கெட்டவர்களாக பதிவு செய்திருந்தால் அதனை நீ அழித்து விட்டு வக்துபுனா அஸ்ஸுஅதா, எங்களை நல்லவர்களாக நீ பதிவு செய்கிறப்பே. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏட்டுல போய் ஒரு பாவினோ ஒரு மூதேவினோ பதிவு செஞ்சா அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் தெரியுமா? அதனால சொன்னாங்க, அப்படி இருந்தா ரப்பே நீ அழிச்சிட்டு அஸ்ஸுஅதா, எங்களை நல்லவர்களாக பதிவு செய்யும். எங்களை நல்லவர்களாக நீ எழுதி வைத்திருந்தால், உன்னுடைய பதிவில் எங்களை குறித்து நல்லவர்கள் என்று நீ எழுதியிருந்தால் அதை அப்படியே வச்சிருப்பே, அழிக்காது. கெட்டவர்களா இருந்தா அழிச்சிடு, அழிச்சிட்டு நல்லவங்களா எங்களை எழுது. நல்லவங்களா நீ எழுதியிருந்தா அதை அப்படியே வச்சிரு, அதை அழிக்காது.
அதை அப்படியே வைத்து விடு. நீ நாடியதை அளிப்பாய், நாடியதை அப்படியே வைத்து விடுவாய். உம்முல் கிதாபி, உன்னிடத்தில் தான் மூல ஏடு இருக்குது அப்படின்னு சொல்லி சையதனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சையதனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. நம்ம கேட்கணுமா இல்லையா? யா அல்லாஹ் எங்களை நல்லவளா ஆக்கி வை, எங்களை சீதேவிகளாக ஆக்கி வை, எங்களை நல்ல செயலை மட்டும் செய்கிற மாதிரி ஆக்கி வை, பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துடு, எங்களை தீய காரியங்களின் பக்கம் கொண்டு போய் விடாது. அப்படி கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்கிறதுக்கு இந்த இரவை அருமை சஹாபாக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னும் இந்த இரவுடைய மகத்துவம் இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுல எந்த பள்ளியை பார்த்துங்க தொழுதாங்க? இப்ப நமக்கு கிபிலா எது? இப்ப கிபிலா எதுங்க? கஅபத்துல்லாஹ். ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுல எந்த பள்ளியை பார்த்து தொழுதாங்க? பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. பைத்துல் முகத்தஸை பார்த்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அப்படி தொழுதாலும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை ஆர்வம் என்னன்னு சொன்னா, நமக்கு கிபிலா கஅபத்துல்லாஹ்வா இருந்தா நல்லா இருக்குமே, எதா இருந்தா கஅபத்துல்லாஹ் கிபிலாவா இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஆசை ஆர்வம். அது அல்லாஹ்ட்ட சொல்லல, கேட்கல, யா அல்லாஹ் எனக்கு கஅபத்துல்லாஹ்வை கிபிலாவா ஆக்கி வை, எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அந்த கஅபத்துல்லாஹ்வை கிபிலாவாக ஆக்கி வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கல. ஆனா ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு, நமக்கு கிபிலா கஅபத்துல்லாஹ்வா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கல. இந்த செய்தி குர்ஆன்ல சொல்றதுங்க. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. நாயகமே, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை, ஆர்வம், வேண்டுதல் என்ன என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான், நன்கு பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் வானத்தை பார்ப்பாங்க. ஏன்? கிபிலாவாக அல்லாஹ் கஅபத்துல்லாஹ் மாத்திர மாட்டானான்னு. ஆனா வாய் திறந்து கேட்கல, துஆ செஞ்சு கேட்கல. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நாயகமே, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்வை உங்களுக்கு கிபிலாவாக நாம் மாற்றுவோம். உங்களுடைய விருப்பத்தை நாம் நன்கு அறிவோம், உங்களுடைய பார்வையை நாம் பார்க்கிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராமி. நீங்கள் தொழுகையில் கிப்லாவாக கஅபத்துல்லாஹ்வை பக்கம் நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உத்தரவிட்டார். பைத்துல் முகத்தஸை பார்த்து சுமார் 16 மாசங்கள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. எத்தனை மாசங்க? 16 மாசம். 16 மாசம்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம். 1.5 வருஷம் பைத்துல் முகத்தஸை பார்த்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் நபியினுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கஅபத்துல்லாஹ்வை மாத்திக்கங்க கிப்லாவான்னு சொன்னா, இந்த மாற்றம் இருக்குல்ல, ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் கிப்லத்தைனினே ஒரு பள்ளியாசல் இருக்கு. 2 கிப்லா. அதாவது பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வை பார்த்து தொழுங்கன்னு சொல்லி ஆயத்தை இறக்கிட்டா, அப்படியே ஒரு அசர் தொழுகையில திரும்பினாங்க.
அதனால அந்த பள்ளியாசலுக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தைனி, ரெண்டு கிபிலாவுடைய பள்ளி. பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழுத அந்த கிபிலாவுடைய அடையாளம் இருக்கும், கஅபத்துல்லாவை பார்த்து திரும்பிய அந்த அடையாளமும் இருக்கும். இப்ப இங்க ரசூல்லா 16 மாதங்களாக பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. வரலாற்றுல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த கிபிலா மாற்றத்துக்கு உண்டான ஆயத்து இறங்கியது இந்த பராத்துடைய இரவில் தான் இறங்கிய சொல்றாங்க. கிபிலா மாற்றத்துக்கு உண்டான செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது இந்த நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவில் என்று சொல்றாங்க. அவ்வளவு மகத்துவம் மிக்க இந்த இரவு. இன்னொரு செய்தியை சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குர்ஆன்ல ரூஹுல்லாஹ்னே பேரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது பேச வைத்தார். எப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ஊர் உலகமே ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது, தவறாக பேசும்போது, அல்லாஹ் கை குழந்தையாக இருந்த இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பேச வைத்தார். கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்க நினைக்கிற மாதிரி என் தாய் ஒரு தவறான பெண் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேச வச்ச தொடர்ச்சி. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலையில நடந்து போறாங்க. போகும்போது ஒரு அழகான உருண்டை வடிவிலான ஒரு பாறை, உருண்டையா வெண்மையா இருக்கு. அது பார்க்கும்போது அந்த அழகுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய அழகை கண்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாறையை அல்லாஹ் ரெண்டாக பிளக்க செய்தான். பாறையை அல்லாஹ் ரெண்டாக பிளக்க செஞ்சான். பார்த்தா அந்த பாறைக்குள்ள ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னால ஒரு திராட்சை கொடி ஓடுது, பக்கத்துல தண்ணி ஆறு ஓடுற மாதிரி இருக்கு. பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன ரப்பே, இந்த பாறையினுடைய அழகை கண்டு, வெளித்தோற்றத்தில் இருந்த அழகை கண்டு நான் ரசித்துக் கொண்டிருக்கும் போது நீ இதை விட ஒரு ஆச்சரியமான காரியத்தை வெளியாக்கி விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட நினைச்சுக்கிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்க இதுக்குள்ள எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? எதுக்குள்ள இருந்தவங்க? பாறைக்குள்ள இருந்தவங்க கேட்டாங்க, எவ்வளவு நாளா இருக்கீங்க? அவர் சொன்னாரு, நான் 400 வருஷமா இப்படி இருந்த இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தொழுதுகிட்டு. உங்களுக்கு சாப்பாடு இந்த திராட்சை போகுதுல இது, குடிக்கிற தண்ணி பக்கத்துல போகுதுல இது, இது ரெண்டும் தான் எனக்கு உணவும் பானமும். நான் இதே நிலையில் கிட்டத்தட்ட 400 வருஷமாக இந்த பாறைக்கு உள்ளிருந்து இபாதத்தை செய்யறேன். ஆச்சரியப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே, இவரை விட வேற எந்த சிறந்த படைப்பை நீ படைத்திருக்கிறாயா இல்லையான்னு தெரியல. பாறைக்குள்ள இருந்தாலும் கூட உன்னுடைய இபாதத்தில் இப்படி திளைத்து போயிருக்கிறாரே, இவரை விட ஒரு சிறந்த படைப்பு வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொன்ன, ஆமா இருக்கு. உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து வருவாங்க. அவங்க பராத் இரவு அப்படின்னு சொல்லி ஒரு இரவு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இரவுல அவங்க 2 ரக்காத் தொழுவது இந்த 400 வருட இபாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எப்படிங்க? 400 வருடமாக வெறும் திராட்சையையும்
தண்ணீரை மட்டும் உண்டு உள்ளே இருந்து இபாதத்து செய்து தொழுது கொண்டிருந்த அந்த நல்லடியாரை விட இந்த இரவில் 2 ரக்காத் தொழக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மதியா சிறந்தவர்கள் என்று சொன்ன போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், லைதனி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இவரை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு ஆளாக ஆக்கி வைப்பாயாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இந்த இரவு அவ்வளவு மகத்துவமான இரவு, அவ்வளவு சிறப்புக்குரிய இரவு. நம்ம தொழுவது 2 ரக்காத், ஆனா எவ்வளவு நன்மை அல்லாஹ் தர்றான், எவ்வளவு அதிகப்படியானது தர்றான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருப்பான், எவ்வளவு நம்ம மீது அன்பு உள்ளவன் பாசம் உள்ளவனா இருக்கிறான். இந்த 2 ரக்காத் அந்த 400 வருட இபாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த இரவு வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. சஹாபாக்களே இந்த இரவு வீணாக்கலங்க. நம்ம இந்த சஹாபாக்களோட உயர்ந்தவங்களா? இந்த இரவுங்கிறது இபாதத்துக்குரியது. நிறைய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த ஷபே பராத்துடைய இரவு நிஸ்பு ஷாபான் மாதத்துடைய 15வது இரவு, அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது. ஆயிஷா அம்மாட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல் தத்ரீன மா ஹாதிஹி லைலா, இந்த இரவை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, இந்த இரவை பத்தி என்னன்னு தெரியுமா? ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, மாஃபியா யா ரசூலல்லாஹ், இந்த இரவுடைய சிறப்பு என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த இரவு தான், இந்த இரவில் தான் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், உறுதியான எல்லா காரியங்களும் பிரித்து கொடுக்கக்கூடிய இரவு. இந்த இரவில் தான் ஒரு வருடத்தில், இந்த வரக்கூடிய வருடத்தில் பிறக்கக்கூடிய மின்பனி ஆதம ஃபீ ஹாதிஹி ஸனா, பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எழுதப்படுது. யாரார் பிறப்பாங்கிறது எழுதப்படுது, யாரார் வஃபாத் ஆவாங்க அப்படிங்கிறது எழுதப்படுது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலருக்கு மௌத் எழுந்திருக்கும், குறிக்கப்பட்டிருக்கும், அந்த மௌத் அவருக்கு தெரியாது, அதனால அவர் உலக காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். கடையை துறப்பாரு, வியாபாரம் பார்ப்பாரு, இன்னும் 2 நாள்ல மௌத்தா போங்க அவருக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு உண்டான வேலையை பார்ப்பாரு, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாரு, கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, விவசாயம் இருந்தா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உலகத்துடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு மௌத்து முடிவு செய்யப்பட்டிருக்கும், அந்த மௌத்து அவருக்கு தெரியாது. அதனால உலக காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு, மௌத்து ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா உலகம் நடக்குமாங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 2 நாள்ல மௌத்து வருதுன்னு உறுதியாயிருந்து வைங்க, ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குமாங்க? இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் எல்லாம் ஹயாத்தை தரட்டும். ஏன்னா அஜித் வந்து ஹயாத்தை நீளமா கேட்க வேண்டிய நேரத்துல மௌத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் மௌத்தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஹயாத்தும் தேவை, அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தரணும். மகரிப்ல அதுக்கு தான் யாசின் ஓதி இருக்கிறோம், நீண்ட ஹயாத்துக்காக யாசின் ஓதி இருக்கோம். ஆனா அஜித் அங்கேருந்து வந்து உட்கார்ந்ததுல இருந்து மௌத்துன்னுக்கிட்டே இருக்கிறாரு. எங்க பள்ளியிலாம் இந்த மாதிரி மௌத்தை பத்தி சொல்லும் போது உதாரணம், கீழே இருக்கக்கூடிய யாராவது சொல்லணும்னா சங்கடப்படுவாங்க.
அதனால அஜரத்துக்கே போத்து வருதுன்னு வைங்க அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாருக்கும் சிரிப்பாங்க. சீக்கிரம் போய் சேர்ந்துருவாரு ஒன்று. அப்ப ஒரு மனிதனுக்கு மௌத்து எப்பன்னு சொல்லி தெரிந்தா இந்த உலகம் நடக்காது. அதனால எத்தனை காரியத்தை எல்லாம் கையில வச்சிருக்கிறான்? எத்தனைங்க? 5 காரியத்தை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். அது யாருக்குமே தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் வரிசையா சொல்லுவான், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் தெரியாது, நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன்னு தெரியாது, நான் எங்க மௌத்தா போவேன் தெரியாது, மழை பெய்யுமா இல்லையா தெரியாது, கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா தெரியாது. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஏஜென்ட் வானிலை அறிக்கைதான் சொல்றாங்கல்ல, மழை வரும் வராதுன்னு சொல்லி. அப்புறம்னா நீங்க அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையத்தான் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணான்னு சொல்லிடுறாங்களே, நீங்க எப்படி அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க? சரியான பெருமக்களே, மழை என்றால் மழை மட்டுமல்ல, அது எவ்வளவு கணத்தில் பெய்யும், எங்கெங்கு பெய்யும், எப்படி பெய்யும், எந்த சூழலில் பெய்யும். பெய்யும் மழையினால் மனிதனுக்கு நன்மை இருக்கிறதா அல்லது தீமை இருக்கிறதா? பொழியும் மழையினால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா? இந்த தண்ணீர்னால் விவசாயம் விளையுமா விளையாதா? இந்த தண்ணீர்னால் கால்நடைகளுக்கு பயன் உண்டா இல்லையா? பொழியும் மழையினால் மனிதர்களுக்கு இந்த நீர் குடிப்பதற்கு தகுமானதாக இருக்குமா இல்லது அது சாதாரணமாக கடந்து போகுமா என்பது போன்ற எல்லா விவரங்களையும் உள்ளடக்கியதுதான் மழை என்பது. அதனால வானிலை சொல்றாங்களே எதிர்த்து நீங்க கணிக்க முடியாது சொல்றீங்களே அப்படின்லாம் கேட்காதீங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிய முடியாது என்றால் இன்னைக்கு ஸ்கேன் போட்டா சொல்லிடுறாங்க. எதிர்த்து ஸ்கேன் போட்டா சொல்லிடுவாங்க. ஆனா பெண்ணா சொல்லி சொன்னா அதனுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய மூளை திறன் எப்படி இருக்கும், இவன் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பின்னால் இவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது போன்ற ஒட்டுமொத்த மனிதனுடைய தேவையான அத்தனை விளக்கங்களையும் குறிக்கக்கூடியதுதான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிய முடியாது என்றால் ஒட்டுமொத்த விளக்கம் என்பது பொருள். அதே மாதிரி அல்லாஹ் தமூத்து, ஒரு மனுஷன் எங்க மௌத்தாகுவாங்கிறது தெரியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மள எத்தனை பேருக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீக்கி இருக்கா, எத்தனை பேருக்கு ஹயாத்தை குறைச்சிருக்கிறா யாருக்கா தெரியுமா? தெரியாது. கடந்த வருஷத்துல போன வருஷம் இதே மாதிரி பராத்துல நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம அந்த வருஷம் போன வருஷம் நம்ம கூட கலந்துக்கிட்டவங்க இன்னைக்கு எத்தனை பேர் துணியாவில் இல்லை நினைச்சிருப்போமா? கடந்த ஆண்டு இதே பராத்திரவு பயான்ல இங்கே கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர், நம்மோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள்? நினைத்து பார்த்திருப்பார்களா அல்லது நாம் தான் நினைத்திருப்போமா? அதனால இந்த வருஷத்துல யாரெல்லாம் மூத்தா போவாங்கிறது எழுதப்படும். இந்த இரவில் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நமக்கு வேண்டிய ரிசுக்குகளை எல்லாம் அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். ரிசுக்குன்னு சொன்னா வெறும் உணவு அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. ரிசுக்குன்னா உணவுங்கிறது மட்டும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதுவெல்லாம் ஹலாலான தேவையாக இருக்குதோ அது பூரா ரிசுக்கு. சாப்பாடு ரிசுக்கு, தண்ணீர் ரிசுக்கு, உடுத்தும் ஆடை ரிசுக்கு, அணியும் செருப்பு ரிசுக்கு, நாம் சுவாசிப்பதற்கு அல்லாஹ் காற்றை தர்றாங்கல்ல அதுவும் ரிசுக்கு, குடியிருப்பதற்கு அல்லாஹ் வீட்டை கொடுத்திருக்கிறாங்கல்ல அதுவும் ரிசுக்கு.
நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போவதற்கு வாகனங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அதுவும் ரிஸ்க். நமக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான்ல, அதுவும் ரிஸ்க். இப்படி ஒரு மனிதனுக்கு துன்யாவில் வாழ்வதற்கு எதுவெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அவை அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமான பெயர் தான் ரிஸ்க் என்பது. அந்த ரிஸ்க் இந்த இரவில் இறக்கி வைக்கப்படுகிறது. அவர்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அப்ப அந்த அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு குறையில்லாத ரிஸ்கை கொடுப்பாயாக, வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, எனக்கு என்னை போய் பிறரிடத்தில் கையேந்துவதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த நிலையெல்லாம் வந்தா நம்ம என்ன ஆகும்? நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஆண்டு எடுக்கிறோம், செலவு பண்றோம், சாப்பிடுறோம், கண்ணியமா இருக்கு. இல்ல அப்படின்னு ஒருத்தர் போய் நிற்கும் போதுதான் தெரியும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம் என்ன அப்படின்னு. எனக்கு இல்லை, ஏதாவது செய்யுங்கள். சரியான பெருமக்களை, எத்தனை நாம் ரோடுகளில் பார்க்கிறோம், எந்த அவஞ்சொல் சொன்னாலும் அவர்களுக்கு காதில் விழுவதில்லை. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட இல்ல கேட்கிறாங்க, கையை நீட்டுறாங்க. சிலர்கள் கொடுப்பார்கள், சிலர்கள் கடும் சொல்லி சொல்லுவார்கள், சிலர்கள் முகத்தை சுடிப்பார்கள், சிலர்கள் விரட்டி விடுவார்கள். ஆனால் எந்த நிலையா இருந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு கையேந்தி நிற்கிறார்களே, அந்த இடத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறானே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருடைய நிலைமையும் மாற்றுவதற்கு அல்லாஹ்விற்கு நேரங்காலங்கள் தேவையில்லை. நினைத்தால் நொடி பொழுது கூட ஆகாது. நினைத்தால் நொடி பொழுது கூட ஆகாது. நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாரு, நிறைய செல்வந்தர் பணம் காசுலாம் இருக்குது. ஆனா கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து எதுவுமே சாப்பிட முடியல. அது எவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாமே இருக்குங்க, எல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. அதனால்தான் இந்த இடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அனுபவிப்பதற்குண்டான நியமத்தை நீ தருவாயாக. எல்லாத்தையும் கொடுத்து உடுத்துவதற்கு உடை இருக்கு, ஆனால் என்னால் உடுத்த முடியவில்லை. பயணிப்பதற்கு வாகனங்கள் இருக்கு, என்னால் பயணம் செய்ய முடியவில்லை. உண்பதற்கு உணவு இருக்கு, என்னால சாப்பிட முடியல. நல்ல மனைவி இருக்கிறாங்க, அவங்களோட அன்பா பேச முடியல, அனுபவிக்க முடியல. இது எவ்வளவு வேதனையா இருக்கு. இல்லாமல் இருந்தால் கூட மனம் ஏற்றுக்கொள்ளும், சரி விட நம்மிடத்தை எதுவுமே இல்லையே சொல்லி. எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருந்தால் அதனை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அதனால்தான் இன்றைய இரவில் கேட்க வேண்டும், ரப்பே நீ கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அனுபவிப்பதற்குண்டான ஆற்றலை கொடு. அந்த ரிஸ்கை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அனுபவிச்சு முடிச்சவன உனக்கு நன்றி சொல்லணும். இந்த இரவில் இதுவெல்லாம் பதிவு செய்யப்படுது, இதுவெல்லாம் இறக்கி வைக்கப்படுது. இரவில் அடியாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அதற்கு சொன்னாங்கல்ல, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? பாவம் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. பாவம் செய்யாத யாரு? யாருக்கு பாவம் செய்ய மாட்டார்? நபிமார்கள், ரசூல்மார்கள் தான் பாவம் செய்ய மாட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? பாவம் செய்யக்கூடியவங்க. நமக்கு அரபில இன்சான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் போதே, மனிதன் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லும் போதே, அவனுக்குரிய விளக்கத்தை சொல்லும் போதே சொல்லுவாங்க, அல் இன்சானும் முரக்கபும் பைனல் ஹத்தகி வல் நிஸ்யானி. இதாங்க விளக்கம். மனிதன்
அப்படின்னா யாரு? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இளைஞரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், வாலிப பெண்களா இருக்கலாம். மனிதன் அப்படின்னா அதற்கு உண்டான விளக்கம் என்ன? அல் இன்சானும் முரக்கமும் பைனல் ஹத்தரி வல் நிஸ்யான். மனிதன் என்பவன் தவறுக்கும் மறதிக்கும் ரெண்டும் இணைக்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இன்சான், மனிதன். தவறும் மனிதனில் இருக்கும். தவறு செய்ய நப்சு தூண்டும், பாவங்கள் செய்வான், மறதியும் சேர்ந்திருக்கும். இந்த ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மனிதன் என்பது. அதனால நான் பாவமே செய்யலையே, நான் எதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாரும் சொல்ல முடியாது. நான் தவறே செய்யலையே, நான் எதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாரும் சொல்ல முடியாது. நம்மை அறியாமல் கூட ஒருவரை நாம் உள்ளத்தால் வெறுத்திருக்கலாம், அதுவும் பாவம். பேசுறது, கை நீட்டுறது, அடிக்கிறது, அபகரிக்கிறது, சொத்துக்களை பிடிக்கிறது, ஏமாத்துறது, அபாண்டமா பொய் சொல்றது, பொய் வழக்கு போடுறது, பொய் கேஸ் கொடுக்கிறது, இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உள்ளத்தால் நான் ஒருத்தனை வெறுத்தால், தக்க காரணம் இல்லாமல், ஷரியத்துடைய அனுமதி இல்லாமல், மார்க்கம் சொல்லாமல் ஒருவரை நான் வெறுத்தால் அது பாவம். இப்படி பாவங்கள் செய்யக்கூடிய மனிதன் தான் செய்திருக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹ்விடத்தில் கரமேந்து கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை தூய்மைப்படுத்து, என்னை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று கதரை கண்ணீர் விட்டு கேட்க வேண்டிய நான் இந்த பராத்துடைய இடம். அப்படி கேட்டா அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், மன்னிக்கிறான். முதல் வானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், என்ற மன்னிப்பு கேட்கிறவங்க யாரு இருக்கீங்களா? நான் மன்னிக்கிறேன். இது எது வரைக்கும்? ஃபஜ்ர் வரையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம கேட்க தயாரா இருக்கோமா? எப்படா அஜரத்தை விடுவாரு, வீட்டுக்கு போக வந்தா இன்னும் நைட்டுக்குள்ளா இங்கே உட்கார சொன்னார். எதிர்த்து சஞ்சார பெருமக்களே, நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். அத்தாயிப் ஹபீபுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னிப்பு கேட்பவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நேசர். பாவம் செய்யறது, ஆனா அல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கோம், நேரம் 10:30 ஆயிடுச்சு. அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன், அவன் எவ்வளவு பாசம் மிக்கவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. வர்ற வழியில ஒரு வாலிப பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுகிற பையனை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா அப்படி அழுகிற? தேம்பி தேம்பி அழுகிறாங்க, என்னன்னு? அந்த பையன் சொன்னாரு, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு சாதாரண பாவம் இல்லை, பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை நினைச்சு நான் அழுகிறேன். நீங்க வேண்டாம் ஒரு காரியம் பண்ணுங்க, என்னைய ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு போங்க. நீங்க கூப்பிட்டு போகுது ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு போய் எனக்காக ஏதாவது பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்ட்ட போகும்போது இப்போ உமர் அழுகுறாங்க. அந்த பையன் வெளியே இருக்கிறப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. உமர் அழுதுகிட்டே போறாங்க. என்னைக்குமே இப்படி அழுதுகிட்டு போனது இல்லை சரித்திரத்துக்கு. ரசூலுல்லாஹ்வை பார்க்க வரும்போது செய்தனா உமர் அழுதுகிட்டே வர்றாங்க. உமர் அழுதுத பார்த்தவொன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா யுபகீக யா உமர், மா யுபகீக யா உமர், உமரே ஏன் அழுதுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க.
உமர் சொன்னாங்க, ரலியல்லாஹு யாரும் சொல்லலாம், நான் வீட்டுல இருந்து உங்களை பார்க்க வந்து ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தான், அவன் அழுகையினுடைய அந்த தேம்பி தேம்பி அழுகக்கூடிய அந்த அழுகை என்னையே அழுக வச்சிருச்சு, உங்களோட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உள்ள கூப்பிடுங்க. உள்ள போனா அங்கேயும் அழுகுறாங்க. அழுகுன்னா சரியான அழுகு. ரசூல்லா கேட்டாங்க, ஏப்பா அழுகுது? ரசூல்லாட்டையும் அதையும் சொல்றாங்க, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிட்டுமா கிட்டாதான்னு தெரியல, யாரும் சொல்லலாம், பெரிய பாவம். சரி, ஒரு பாவம் என்னப்பா? இல்லை, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன். ரசூல்லா கேட்டாங்க, ஏப்பா உன்னுடைய பாவம் பெருசா இல்ல அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குல்ல, அரிசி, அந்த அரிசி பெருசா சொல்லி கேட்டாங்க. உன்னுடைய பாவம் பெரியதா அல்லது அல்லாஹ்வுடைய அரிசி பெரியதா? அந்த இளைஞன் சொன்னார், என்னுடைய பாவம் தான் பெருசு. திரும்பி ரசூல்லா கேட்டாங்க, உன்னுடைய பாவம் பெரியதா அல்லாஹ்வுடைய குர்சி பெரியதா? யார சொல்லா, என்னுடைய பாவம் தான் பெருசு. ரசூல்லா கேட்டாங்க, அப்படின்னா நீ என்ன அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா? ஷிர்கான காரியம் எதுவும் பண்ணிட்டியா? அதான் பெருசு. நிலையம் இல்லை. யார சொல்லுங்க. சரி, அப்படின்னா யாரையும் வந்து அநியாயமான முறையில கொலை செஞ்சிட்டியா? அதுவும் இல்லை. யார சொல்லுங்க. அப்புறம் என்னப்பா இது? என்னன்னே சொல்லல, பாவம் பெருசுங்கிற, அரிசியோட பெருசுங்கிற, குர்சியோட பெருசுங்கிற, இணை வைக்கல, யாரையும் அநியாயமா கொலை செய்யல, அப்படின்னா என்ன செஞ்ச? இளைஞன் சொன்னா, யார சொல்லலாம், என்னுடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, மௌத்தா போய் அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த மையத்துக்களுடைய கஃபனை எடுத்து வெளியில வித்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கஃபன் துணியை திருடக்கூடியவன். சமீபத்துல ஒரு அன்சாரி பெண்மணி மௌத்தாய் அடக்கம் பண்ணாங்க. நான் அந்த பெண்ணுடைய கஃபனை எடுக்கிறதுக்காக கபூர்ல இறங்கினேன். அந்த பெண் கொஞ்சம் வாலிப பெண்ணு. கஃபனை எடுத்த என்னை ஷைத்தான் வழி எடுக்க செஞ்சுட்டா, அந்த பெண்ணோட தவறா நடந்துட்டேன். அன்சாரி பெண்ணுடைய அந்த கஃபனை நான் திருட போகும்போது அந்த பெண் இளைஞர் வாலிப பெண், அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணோட நான் தவறா நடந்துட்டு கபூர்ல இருந்து எந்திரிக்கும் போது அந்த பெண்ணுடைய கபரில் இருந்து ஒரு அறிவிப்பு ஏழாம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய அடிமையே, இத்தனை மௌத்தாக்களுக்கு முன்னால் என்னை நிர்வாணமாக ஆக்கிவிட்டாயே. இத்தனை மௌத்துக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல இத்தனை மௌத்தாக்களுக்கு முன்னால என்னை ஆளை இல்லாமல் ஆக்கியதோடு இல்லாமல் நாளை கியாம நாளில் எல்லா மனிதர்களும் தவறுகளிலிருந்து எழுந்திருக்கும் போது என்னை குளிப்பு கடமையானவளாக ஆக்கிவிட்டாயே. இந்த சப்தம், இந்த அறிவிப்பை கேட்டவன எனக்கு பயம் வந்துருச்சு. யாரோ சொல்லலாம், எங்கே அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோ, அல்லாஹ்வுடைய அதாபு என் மேல இறங்கிடுமோ, நான் செய்த பெரும் கொடுமையான காரியம், பெரும் பாவமான காரியம், இதற்கு அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது இன்ன பதஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது, அவருடைய பிடி என்பது கடினமானது. அதனால எனக்கு பயமா இருக்கு. யாரும் சொல்லலாம், எங்கே அல்லாஹ்வுடைய அதாபு எனக்கு வந்துருமோ, அவன் தண்டனையை கொடுத்துருவானோ. சொன்னா மூஞ்சில் பெரிய பாவம் செஞ்சுட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். போனாரு, காடு மலையில போய் உட்கார்ந்து அல்லாஹ் அழுதுகிட்டே இருந்தேன்.
கிட்டத்தட்ட 40 நாட்களாக அழுகை தொழுகை அழுகை தொழுகை அழுகை தொழுகை. யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் இனிமேலும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன், நான் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன் ரப்பே என்று அழுகையும் தொழுகையுமாக சுமார் 40 நாட்கள் அவர் தன்னுடைய அந்த நாட்களை பாறையில் மலையில் கழிக்கிறார். இங்கு அழுகை தொழுகை 40 நாட்கள் முடிந்த பின்பு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னாரை நபியிடத்தில் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லிவிட்டு சில செய்திகளை கேட்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, மக்லூக்குகளை படைப்பினங்களை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது அல்லாஹ் படைக்கிறானா? படைப்பினங்களை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது அல்லாஹ் படைக்கிறானா? அல்லாஹ் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்க சொன்னார். சொன்னாங்க, என்னை உட்பட எல்லா மனிதர்களையும் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறார். படைப்பினங்களுக்குரிய ரிஸ்குகளை நபியை நீங்கள் கொடுக்கிறீங்களா இல்ல அல்லாஹ் தர்றானா? சொன்னாங்க, எனக்கு உட்பட எல்லா படைப்பினங்களுக்குள்ள ரிஸ்குகளை அல்லாஹ் தான் தர்றான். அடுத்து அல்லாஹ் கேட்க சொன்ன 3வது கேள்வி, யா ரசூலல்லாஹ், அடியாருடைய தவறுகளை பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களா அல்லாஹ் மன்னிக்கிறார்? அல்லாஹ் தான் மன்னிக்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் வந்த அந்த வாலிபர் 40 நாட்களாக அழுகையின் தொழுகையுமாக இருக்கிறார், தௌபாவுடைய நிலையில் இருக்கிறார், பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார், வேறு எந்த சிந்தனைக்கு போகவில்லை. தான் செய்த தவறை பாவத்தை வருந்தி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார். இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று என்னை மன்னித்திரு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள். சொன்னதற்கு பின்பு வேறொரு சஹாபியை அழைத்து அந்த வாலிபனை அழைத்து வர சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் இப்படி நம்மின் மீது இரக்கம் உள்ளவன், கருணையானவன், அன்பு உள்ளவன், கேட்டால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். கையை நீட்டி கையையும் உள்ளத்தையும் ஒன்று சேர்க்கிறான். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து விடு, நான் இனிமேல் பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்திடு, பாவத்தின் வாசல் பக்கம் செல்லாமல் என்னை ஆக்கிவை என்று கரம் ஏந்தி துஆ கேட்க வேண்டிய நாள் இந்நாள். நம்முடைய அழுக்குகளை கழுகி சுத்தம் செய்ய வேண்டிய நாள் இந்நாள். நம்முடைய தவறுகளை நாம் மனிதர்களிடத்தில் சொன்னால் நம்மை கேலி செய்வார்கள், நம்மை கிண்டல் செய்வார்கள். இத்தனை தொப்பியின் தாடி வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கிறாய், உனக்கு வெட்கமா இல்லையா என்று ஏசுவார்கள், பேசுவார்கள், திட்டுவார்கள், நம்மளை ஏளனமாக பார்ப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். கையேந்தி இருக்கக்கூடிய அடியாருடைய கரத்தை இன்று அவன் நிரந்தரமாக திருப்ப மாட்டான். பாவங்களை மன்னிக்கிறான். அருமையான பெருமக்களே, இந்த இரவிலும் கூட சிலருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், சிலருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அதுல முதலாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விரோதமாக நடப்பவர், குரோதம் பாராட்டக்கூடியவர், ஒருத்தர் சண்டை சச்சரவாக வந்துக்கூடியவர், அதே மாதிரி இணை வைக்கக்கூடியவர், படைத்தது ரப்புல் ஆலமீன், கொடுப்பது அவன், கேட்பது அவனிடத்தில், அவனுக்கு நிகராக ஒருவனை கொண்டு போய் நிறுத்துவது என்றால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது ஈமானை இழக்க செய்யக்கூடிய செயல்.
அல்லாஹு ஸமது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை வேறு யாருமே கிடையாது. நம்மில் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளியாசலுக்கும் போவோம், மற்ற இடங்களுக்கும் போவோம் அப்படிங்கிற தோரணையில இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆக்குள் வாலிதை, அவங்களுக்கு இன்னைக்கு இரவுல மன்னிப்பு இல்லை. பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த இரவின் மன்னிப்பை வழங்குவதில்லை. பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களை, அவர்களை தண்டிக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை. முதுமினுள்ள மது அருந்தக்கூடியவருக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாம் சாதாரணமா போச்சு. மாப்பிள்ளை வாங்க போறோம்னா அவன் குடிக்கிறான்னாக்க அந்த வீட்டுக்காரங்களோ கூட்டிட்டு போன கூட சாதாரணமா சொல்றாங்க. இன்னைக்கு யாரும் குடிக்காம இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது பீடி சிகரெட்டை சொல்லிக் கொண்டிருந்த இன்றைய இஸ்லாமிய சமூகம் இன்று மது அருந்துவதை கூட சாதாரணமாக சொல்ல ஆரம்பித்து விட்டது. அதன் தீமை, பாவம், எல்லா தீமைகளுக்கும் அது தாய் வாசல் என்று மார்க்கம் சொல்லியிருக்கும் போது, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களில் சிலர்கள் யாரும் குடிக்கிறது சொல்லி சொல்றாங்களே, செய்யும் தவறை நியாயப்படுத்தும் போது அவன் இன்னும் அழிந்து போகிறான், இன்னும் நாசமா போறான், இன்னும் அதிலே அந்த பாவத்திலே திளைத்து இருக்கிறான், அதை விட்டு வெளிவராமல் இருக்கு. சதா மது குடிக்கக்கூடியவனுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வரிசையா சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருமே சாதாரணமா நினைக்கிறவங்க, சாதாரணமா நினைக்கிறாங்க, ரொம்ப கவனம் இல்லாம இருக்கும். கணுக்காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடியவனுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை. கீழாடையை கரண்டை மொழிக்கு கீழே உடுத்துடுவதற்கு மன்னிப்பு இல்லை. இது சாதாரணமா நினைக்கிறோம். உடையுடைய விஷயத்தில் இந்த சமூகம் இன்னும் நன்கு நிலைக்கு வர வேண்டும். சிலர்கள் மேலாடை அணியும்போது கூட ரொம்ப கரெக்டா சட்டை எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. சஜிதாவுக்கு போனா உள்ளாட வெளியே தெரியுது. உள்ளாட வெளியே தெரியுது. அப்படி போடக்கூடாது. கீழாட கரண்டை மொழிக்கு கீழே இருக்குது. கீழாடை கரண்டை மொழிக்கு கீழே இருப்பவன் அவன் பெருமைக்குரியவன், பெருமைக்குரிய அடையாளம் என மார்க்கம் சொல்லித்தது. பயந்து போய் அபூபக்கர் சித்திக்கு கேட்டாங்க, யார் சொல்லலாம், நான் இடுப்புல கீழாடை உடுத்துறேன், அது நிக்காம என்னையும் அறியாமல் கீழாடை கரண்டை மொழிக்கு மேலாக வந்துருது என்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி வர்றது குற்றம் அல்ல, அறியாமல் வந்தது, நிக்காமல் வந்தது அது இல்ல. வேணும்னே கீழாடையை கரண்டை மொழிக்கு கீழே தொங்க விட்டு அணிபவனுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை. நிறைய பேர் தொழுவைக்கு மட்டும் பேண்டை மடிச்சு விடுவோம், மற்ற நேரத்தில் பேண்டை இறக்கி விடுவோம், கணுக்காலுக்கு கீழே. அப்படி உடுத்தக்கூடாது. கையிலையோ வேஷ்டியோ உடுத்தினாலும் கரண்டை மொழிக்கு மேல்தான் இருக்கணும். சிலருடைய பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாராக. நாம் செய்யும் இந்த இரவில் எல்லா விதமான இபாதத்துக்கு அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் இங்கிருந்து இவ்வளவு நேரம் பேசிய கேட்ட இந்த பேச்சுக்களை அல்லாஹ் நம்முடைய ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பூமோ லைலகா வசூமோ யௌமகா, இந்த இரவில் நின்று வணங்குங்கள், இதனுடைய பகலில் நோன்பு வைங்கள் என்று சொன்னாங்க. இந்த நோன்பை நம்ம வச்சோம். கபர் ஜியாரத்துக்கு போறது நம்முடைய மௌத்தை நினைவு கொள்வதற்காக, ஜனாசாவில் கலந்து கொள்வது நமக்கும் மௌத்திற்கு சொல்லி நாம் உணர்ந்து கொள்வதற்காக நிறைய இடங்களில் கபரஸ்தானில் சென்றதற்கு பின்னால் தான் வியாபாரத்துடைய அத்தனை பேச்சுக்களை பேசப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் ஒன்று பேசப்படுகின்றன.
சங்கையான பெருமக்களை மௌத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இத்தனை அமல்களும் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றன. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்குறைகளை அல்லாஹ் மறைப்பானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் பரக்கத்து நிறைந்த இந்த இரவில் நாங்கள் இபாதத்து செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய இபாதத்தை நீ கபூல் செய்து கொள்வாயாக. நம்ம இந்த இரவுல குர்ஆன் ஓது, தெரிஞ்சவங்க குர்ஆன் ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க. சங்கையான பெருமக்களை ஒரே ஒரு செய்தியை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. ஹசன் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பேரன். அவங்க இந்த இரவை 3 பகுதியா பிரிப்பாங்க. 3 பகுதியா பிரிப்பாங்க. ஒரு பகுதி ஸலவாத் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. ஸலவாத்துங்கிறது அல்லாஹ் சொன்னது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த ஒரு இபாதத்தை தாங்க அல்லாஹ் நானும் சேர்ந்து செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. அகீமு ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்க. வஆத்து ஸகாத்த, ஸகாத்தை கொடுங்க. பாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த லில்லாஹ், உம்ராவை ஹஜ்ஜை செய்யுங்க. குத்திப ஸியாமு அலைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். நோம்பு உங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு கடமையானது போன்று உங்களுக்கு கடமையாக்கி அல்லாஹ் சொல்றேன். எந்த இபாதத்தில் நான் செய்யறேன்னு சொல்லல, ஆனால் ஸலவாத்தில் மட்டும் அல்லாஹ் நான் செய்யறேன், நான் ஸலவாத்து சொல்றேன், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க, நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆயத்தை வாசிச்சு ஹசன் ரலியல்லாஹு தஆலா இந்த இரவுடைய 3 ஒரு பகுதியில ஸலவாத்துக்கு ஒதுக்குவாங்க. 2வது பகுதியை பாவம் மன்னிப்பு தௌபா செய்யறதுக்கு ஒதுக்குவாங்க. அதுக்கு ஒரு இது அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நாயகமே நீங்கள் உங்கள் உம்மத்மாரோடு இருக்கும்போது அவர்களுக்கு வேதனை வராது. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும் போது அவர்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து தண்டனை வராது, வேதனை வராது அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை ஓதி காமிச்சு. அதனால நான் முதல் பகுதி ஸலவாத்தும் 2வது பகுதி இஸ்திக்ஃபாருக்கு ஒதுக்கிடுவேன். 3வது பகுதியை தொழுகையில் நான் கழிப்பேன். நபிலான வணக்கம் விட்டு போன கலாமான தொழுகையில் இந்த மாதிரி நான் தொழுகையில் கழிப்பேன். அதுக்கும் ஆயத்தை சொல்லுவாங்க. சஜிதா செய்யுங்க, சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை உரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் கேட்டாரு, இதை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும்? ஸலவாத்து ஒரு பகுதி, இஸ்திக்ஃபார் தௌபா ஒரு பகுதி, தொழுகை ஒரு பகுதி சொல்றீங்க. இந்த அமலை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒருத்தர் இந்த இபாதத்துக்களை செய்தால் முகர்ரபீன், அல்லாஹ் அந்த அடியாரை முகர்ரபீனுடைய பட்டியலில் பதிவு செய்கிறார். இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களுடைய பட்டியலில் அவருடைய பெயரை பதிவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கை பொருந்திய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, இந்த இரவில் நாம் 2 ரக்காத்தாவது நாம் தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்க எடுத்து வச்சு ஓதுங்க, ஸலவாத்து சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாததற்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் தான் தெரியுமா, செய்யுங்க. மொத்தத்துல இந்த இரவை நாம் இபாதத்தில் கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரமாக இந்த நேரங்களை நாம் மாற்ற வேண்டும். அதனுடைய தாக்கம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்தடுத்த நாட்களிலும் அது வெளிப்படும்.
இதனுடைய பிரதிபலன் அடுத்தடுத்த நேரங்களில் வெளிப்படும். நாம் செய்யும் விவாதத்துக்கு நல்லா கபூல் செய்து கொண்டு நமக்கு அல்லாஹ் நீளமான ஆயுளை தருவானாக, நன்மையான வாழ்க்கையை தருவானாக, பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய ரிசுக்குகளை அல்லாஹ் தங்கு தடை இல்லாமல் தருவானாக, பிறரிடத்தில் கையேந்து விட்டு பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பங்களின் அமைதியும் நிம்மதியும் தருவானாக, நமக்கு மத்தியில் ஒற்றுமை அல்லாஹ் வழங்குவானாக, நல்ல சிந்தனைகளை நற்காரியங்களில் முன்னெடுத்து செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக, நமக்கு முன்னால் சென்று விட்ட முன்னோர்கள் இஸ்லாமியருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக, அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாராக, அவர்களுக்கு நமக்கும் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை நசீபாக்கி வைப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.